திருப்பாடல்கள் 140. பாதுகாப்புக்காக மன்றாடல். ஆண்டவரே, தீயோரிடமிருந்து என்னை விடுவியும், வன்செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் தம் மனத்தில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர், நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர். அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கிக் கொள்கின்றனர். அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சே. ஆண்டவரே, தீயோரின் கையினின்று என்னை காத்தருளும், கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும். அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள். செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர், தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர். நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன், நீரே என் இறைவன். ஆண்டவரே, உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவிசாயும். என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே, போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர். ஆண்டவரே, தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும், அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும். இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள். என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள். அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக, நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. மீளவும் எழாதபடி படுகுழியில் தள்ளப்படுவார்களாக. புறங்கூறும் நாவுடையோர் உலகில் நிலைத்து வாழாதிருப்பராக. வன்செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக. ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும், எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன். மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள், நேர்மையுள்ளோர் திருமுன் வாழ்வர். திருப்பாடல்கள் 141. மாலை மன்றாட்டு. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். தூபம் போல் என் மன்றாட்டு திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும். தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும். நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் ஆகும். ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும். ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன். அவர்கள் நீதிபதிகளிடம் தண்டனைக்கென ஒப்புவிக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவரால் பாறை பிளந்து சிதறடிக்கப்படுவது போல் எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள். ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன. உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன், என் உயிரை அழியவிடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளிலிருந்து என்னை காத்தருளும். தீமை செய்வோரின் சுருக்குகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும். தீயோர் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக. நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக.